ஐயா இன்னை ஞாயிறு அவர்கள் பெங்காலூர் பரப்பனாக்கரகாரா சிறையில் மட்டுமல்ல சென்னை சிறையிலும் தடா வழக்கிலே கைது செய்யப்பட்டு பல ஆண்டு காலம் இருந்தார். அவருடன் அதே வழக்கில் கைது செய்யப்பட்ட அண்ணன் காமராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 நிமிடம் பேசுவார்கள். பெரும் மகிழ்ச்சி. 1987 தமிழ் நிகழ்ச்சி முதலாக வெளிவந்த போது ஐயாவின் புத்தகத்தை 400 ரூபாய்க்கு 4 ரூபாய் அந்த புத்தகம் மஞ்சள் கடல் 94 நாங்கள் தடா சிறையில் இருந்த பொழுது திராவிடத்தால் விழுந்தோம் அந்த புத்தகம் சென்னை மத்திய சிறைக்குள்ளதான் பிழைத்திருத்தம் செய்யப்பட்டது. இப்போ தம்பி பேசினார் இல்லையா, திருட்டுத்தனமா பண்ணணும்னு. திருட்டுத்தனமா தான் பேராசிரியர் நெடுஞ்சலையா திருத்திட்டு இருந்தாரு. அது ஒரு சின்ன திருத்தம் இருந்தது. இந்த அடிக்கு எந்த நாயும் சாகும் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அடிக்கு எந்த நாயும் சாகும் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அடிக்கு எந்த நாயும் சாகும் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அது ஐயாட்ட அதை நீக்கிக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கூட்டி அடுத்து அறிமாவளம் அப்ப கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு ஐயா சொல்லிட்டாரு, அந்த நாயை அப்படிதான் அடிச்சாதான் விழுந்தாரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழிச்சு அந்த நாயை அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாயை அடிக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபட்டு அடி வாங்கி இருக்கிறோம். என்ன சொல்லுகிறார். வள்ளுவத்தின் வீழ்ச்சி சிறையில தான் நாங்க ஐயா சிறைநிறுத்தம் பண்ணாங்க. ஐயா 95 பிப்ரவரி 28 சிறை உடைப்புக்கு பிறகுதான் சிறையில வந்தாங்க. அங்க சிறையில நாங்க இந்த ஐயாவை பாதுகாப்பு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா திராவிடத்தால் வீழ்ந்தோம் வந்துருச்சு. சிறைக்குள்ள பரபரப்பாயிடுச்சு. மணியன் எல்லாம் வெளில வந்துட்டாங்க. அங்க பெரும் பகுதி திராவிட இயக்க தோழர்கள் இருக்காங்க. ஐயா உள்ள கொண்டு வந்து இங்க பக்குன்னு ஆயிடுச்சு. தம்பி கலாம் இருக்கிறான், சதீஷ் இறந்து விட. நாங்க 3 பேர் தான் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள். ஐயாவுடைய மாணவர்களாக இருந்தாங்க. அதனால எங்களை கருத்தியலாசனை பத்திரமா பாதுகாத்து மீண்டும் கொண்டு போறதுக்கு இன்னொரு பெரிய கதை. ஆள் அப்படி இருக்காம நினைச்சிட்டாங்க. இந்த கை விலங்கு போடணும் இல்லையா, அதை போட்டுட்டாங்க. நாங்க போடக்கூடாது தாராளம் பண்ணிட்டு இருந்தோம். கொண்டு போயாச்சு. நீதியரசர் குருசாமி ஐயா கொண்டுட்டு போய் சிறை கழட்டிட்டு தான் உள்ள போகணும். நாங்க இவரு கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கலெக்டர் நேரத்தில் கிடுகிடு சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டார். சின்ன பிள்ளை மாதிரி கோர்ட்ல போய் நின்றுட்டு பாருங்க, நான் இவ்வளவு பெரிய தமிழறிஞர், என் வயசுக்கு போய் நான் தப்பிச்சு போவனா, இந்த செயின்லாம் கூட்டிட்டு வராங்களே, இது நியாயமானாரு. குருசாமி வழக்கறிஞர் நீதியரசர் வழக்கறிஞர் முதல்ல செயினை கழட்டி என்ன ஐயா எனக்கு ஒரு 80 நாட்கள்ல ஒரு இதுக்கே என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் நெருக்கமாக இருந்தது. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஐயாவை பத்தி சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு மிக மகிழ்ச்சி. ஐயாவை பார்த்தாலே மிக மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் பார்க்க முடியாததெல்லாம் அவரிடம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பெற்றுக்கிறேன். இங்க தம்பி சிதம்பரம் என்கின்ற வைத்தியம் வந்திருக்கிறான். எங்களுடைய மாணவர்கள், ஐயாவுடைய மாணவர்கள். நாங்கள் தொடர்ந்து ஐயாவுடன் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எழிலரசு அவர்கள் புதுக்கோட்டையினுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வரப்போது சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர்.
அன்பு சார்ந்தோரே, நம்முடைய விண்வெளியிலான தம்பி தங்கையரே, அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மண் வீரம் செறிந்த போராளிகளையும் பேராளர்களை உருவாக்கிய மண் என்பது என் மனத்தில் ஆழ படிந்த ஒரு கருத்து. அதனால் ஒரு நாள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் நான் கால் எடுத்து வைப்பதாக ஒரு கனவு கண்டேன் என்று முகநூலில் ஒரு சிறிய பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்த நம்முடைய வீரப்பன் மேசை மணிகண்டன் அவர்கள் என்ன விடவில்லை, புதுக்கோட்டைக்கு வந்தியாக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். எனக்கோ தனித்து வர முடியாது, எளிதில் நடமாட முடியாது. இந்த ஒரு சூழலில் தட்டி போட்டு வந்து தட்டி கழித்து வந்தேன். வேறு வழியின்றி கடைசியாக மாற்றிக்கொண்டே வந்து விட்டேன். அங்கு முன்னால் இருக்கிறேன். ஆனால் புதுக்கோட்டை முதலில் நான் ஒரு வகையான தெற்கு இடத்துக்கு வந்து விட்டுதான் நினைக்கிறேன். நம்மை மூத்தவர் என்ன முன்னத்திய புதவர் துறைமதி மாவட்டம் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுபோக புதுவையில் மறைந்த தமிழ் தேசிய போராளி சுபமுத்துக்குமார் அவர்களுடைய திருவுருவ படத்தை நான் திறந்து வைக்க நேர்ந்ததை கண்டு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. முத்துக்குமாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தமிழ் இன விடுதலைக்காக போராடிய ஒரு முன்னோடி, உறுதியான ஒரு போராளி, எந்த அட்டவசம் இருக்காது. அப்படிப்பட்ட போராளியை இந்த புது மண்ணில் தான் அவர் உயிரிழக்க நேர்ந்தது என்பது இந்த மண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கழகமாக நான் கருதுகிறேன். நான் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கேன். அதில் ஒரு சில நூல்கள் தான் மட்டும்தான் எளிய மக்கள் புரியும்படியான எழுதிய நூல்கள். மற்ற அனைத்தும் ஆழமான ஆய்வு நூல்கள். என்னுடைய நோக்கம் தமிழுடைய வரலாறு. தமிழ்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னான் வந்தவன் ஒரு நாயக்கன். அதனால என்னடா இல்லை தமிழ்கிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் எழுத தொடங்கினேன். அப்படி எழுதும்போதுதான் தமிழுடைய மெய்யியல் இருக்க உலகத்துக்கு மெய்யியல் கொடுத்தவன் தமிழ் தான். அதை எடுத்து காட்டணும், எத்திச்சு காட்டணுன்றதுக்காகவும் தமிழிய வரலாறியல் என்ற ஒரு புதிய வரலாற்றியலை தோற்றுவிக்க வேண்டும் என்ற முயற்சியாக நான் பணியாற்றினேன். என்னால் முடிந்தளவுக்கு ஆய்வு நூல்கள் எளிய மக்கள் எளிதாக புரியாது, என்ன செய்யுது. அதனால என்ன பலருக்கு தெரியாது. நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்கள் தலைவர் தோற்று நிற்கிறது. தோற்றுவிட்டோம். கடைசியில் நம்முடைய இளைத்தலைமுறை, ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைத்தலைமுறை எங்கு போய் நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர் பின்னால்